எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வேர்க்கடலை வச்சு நாம் ஒரு ஸ்வீட் செய்யலாங்க. அது என்ன ஸ்வீட்னு பார்த்தீங்கன்னா பீனட் கட்லி தான் செய்ய போகிறாங்க. அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சு வேர்க்கடலை வறுத்துக்கலாங்க. வேர்க்கடலை வந்து ரொம்ப ரோஸ்ட் ஆகக்கூடாதுங்க. நல்லா சூடேறி ஓரளவுக்கு வறுந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். எடுத்துடலாம். எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. இப்போது அதே பேனில் கொஞ்சமாக பாதாம் போட்டுக்கலாங்க. பாருங்கள், ஒரு கப் வேர்க்கடலைக்கு நான் ஒரு 25 பாதாம் அப்படி எடுத்துருக்கேங்க. அதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாதாமும் நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. அதையும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போதும். இதுவே சேர்த்துடலாம். பாருங்கள், வேர்க்கடலைலாம் நம்ம க்ளீன் பண்ணி வந்தாச்சு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூடவே பாதாம் உடச்சி எடுத்துன்னு வந்திருக்கேங்க. அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்காக ஒரு கப் பால் எடுத்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அரைச்சிக்கலாங்க. இப்போ இதை வந்து நான் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், பேன் வச்சு சூடாக இருக்குது. நம்ம அரைச்சி வந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு திக்னஸாக அரைச்சிக்கோங்க. பால் ஊற்றி இதை கலந்து விட்டுனே இருக்கலாம். இது நல்லா அல்வா பதம் வர வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விடணுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் சர்க்கரை போட்டுக்கலாம். போடுங்க. இப்போ பாருங்கள், ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பொடி பண்ணி வச்சு ஏலக்காவை போட்டுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாங்க. நல்லா கொதித்து ஒரு அல்வா பதம் வரணுங்க. அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், எப்படி நல்லா சுருண்டு வந்திருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பேனில் ஒட்டாமல் இப்படி சுருண்டு வரணும். பாருங்கள், இப்போ எடுத்து நம்ம தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவிக்கலாங்க. இப்போ இதை எடுத்து நெய் தடவின தட்டில் கொட்டிக்கலாங்க. கொட்டிட்டு சமம் பண்ணிடலாம். லெவல் பண்ணி விட்டுக்கலாங்க. இது நல்லா சூடாறின பிறகு நமக்கு பீஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா ஆறிட்டு இருக்குதுங்க. நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சாஃப்டாக தாங்க இருக்கும். நம்ம நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், பீனட் கட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிடுங்க. சொல்லு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பாய்.